ஒரு அம்மா, அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு அம்மா அந்த போதகரை பார்த்து, ஐயா, நான் ஆலயத்துக்கு என்னால் வர முடியாமல் போனாலும் நான் ஒவ்வொரு வாரமும் நான் ஆண்டவரை மனதில் நினைத்து நான் ஆண்டவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவரும் இந்த போதகர் அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டு அமைதியாய் போனார். ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு அறிவிப்பு வந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தா, ஆசிரியர் பயிற்சிக்கு தகுதியுள்ள பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அந்த சபையில் இருக்கிற போதகரிடத்தில் போய் நீங்கள் சந்திக்கவும் என்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போதகரை போய் சந்திக்கிறாங்க. அந்த போதகர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பயிற்சிக்கு உண்டான படிவத்தை என்ன செய்கிறாருன்னா எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்போது நான் வீட்டிலிருந்தே தேவனை ஆராதிப்பேன் தியானிப்பேன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த அம்மாவும் வந்து, ஐயா, என்னுடைய மகளும் இதற்கு தகுதியாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த படிவத்தை வாங்கி போகிறதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை அந்த போதகர் இடத்துல அந்த அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா, என் மகளை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. அந்த படிவத்தில் நிரப்பி கொடுத்த பிறகு என்றைக்கு அவர்கள் அழைக்கிறார்களோ பயிற்சிக்கு, அன்றைக்கு என் மகளை நீங்கள் மறக்காமல் நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறப்போ இந்த போதகர் மனதில், நீங்கள் எப்படி ஆண்டவரை மனதில் நினைச்சு தியானிக்கிறேன்னு சொல்லி ஆராதனைக்கு வராமல் இருக்கிறீங்களோ அதுபோல் நானும் உங்களை மகளை என்ன செய்கிறேன், மனதில் நினைத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி மனதில் அவர் எண்ணிக்கொள்கிறார். பாருங்க, அந்த பயிற்சி 2 வருட காலங்கள் முடிந்த பிறகு எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கிறது. எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய வேலைக்காக புறப்பட்டு அவர்கள் பெற்றோரிடத்தில் விடை பெற்று கொண்டு போகிற பொழுது, போதகரிடத்தில் ஜெபித்து விட்டு கடந்து போகிற பொழுது இந்த அம்மா ஓடி வராங்க. ஐயா, என்னுடைய மகளுக்கு படிவத்தை நிரப்பி கொடுத்தேன், ஆனால் என்னுடைய மகளுக்கு வேலை கிடைக்கலையே, ஆனால் மற்ற பிள்ளைகள் எல்லாம் வேலை கிடைத்து போகிறாங்க என்று சொல்லுகிற பொழுது அப்போ இந்த போதகர் சொன்னார், அம்மா, மற்ற பெற்றோர்கள் எல்லாரும் படிவத்தை நிரப்பி கொடுத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த சபையில் வந்து சேருகிற பொழுது அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற எல்லா அறிவிப்புகளை கேட்டு, இந்த வேலைக்குண்டான அறிவிப்புகளையும் கேட்டு அவர்கள் அதன்படி தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தயார்படுத்தினார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த வேலை கிடைத்தது. நீங்க தான் ஆலயத்துக்கே வராம வீட்டில் இருந்தபடியே தேவனை ஆராதிப்பீர்களே என்று சொன்னபடியினால நீங்கள் இந்த வாய்ப்பை இழந்து விட்டீர்களே, இதற்கு நான் என்ன செய்ய முடியும், இதற்கு நான் என்னுடைய தப்பு இல்லையே என்று சொல்லுகிற பொழுது அந்த அம்மா மௌனமாக நிற்கிறாங்க. அப்போ இந்த போதகர் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு போதனையை செய்கிறார். என்ன சொல்றமா, ஆண்டவரை நீங்க மனதில் நினைப்பது பெரிதல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருடைய இருதயத்தில் வைத்து நம்மை குறித்து அவர் தியானிக்கும்படியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சின்ன ஒரு உபதேசத்தை சொன்ன வந்து அந்த அம்மா உடனே மனம் உணர்ந்து, ஆமாயா, வீட்டில் இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, பசி எடுக்குதுன்னு சொல்லி வேலையே செய்யாமல் கட்டில் உறங்கு இருந்தால் எல்லா வேலையும் நடக்காது. நாம் அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கிற பொழுது, செயலில் இறங்குற பொழுது தான் இந்த விதமான காரியங்கள்லாம் செய்ய முடியும். நான் உணர்ந்து கொண்டேன், நான் ஆலயத்துக்கு இவ்வளோ நாள் வராமல் இருந்தது என்னுடைய தவறு தான், இதனால் நான் ஒரு நஷ்டத்தை நேர்கொண்ட வந்தது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சி நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி அவர்கள் மனமுணர்ந்து தங்களை அர்ப்பணித்து கடந்து சென்றார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிப்பதிலே, நன்றி சொல்லுவதிலே, தொழுது கொள்ளுவதிலே, நாம் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. அந்த ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் போய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது 14வது வசனத்தில் நம்ம வாசித்தது போல மனமகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் பல பாரங்களோடு கவலைகளோடு உட்கார்கிற பொழுது, ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற பொழுது கவலையெல்லாம் நம்மை விட்டு விலகும், கட்டுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான சமாதானத்தை கொடுத்து அந்த கூடிய நாட்கள், வாரங்கள் எல்லாம் மனமகிழ்ச்சினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்துகிறார். யாரும் மனித அறிவுக்கு எட்டாத, மனித புத்திக்கு எட்டாத ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஆளுகை செய்வதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் நாளை தினத்தில் ஆலயத்துக்கு போவதற்கு எதையாவது சிறு சாக்குகளை சொல்லி போகாமல் இருந்து விடலாம் என்று சொல்லி நீங்கள் அப்படியா இந்த விஷயத்தில் நீங்கள் இல்லாதபடிக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முதலாவது ஆராதனைக்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தை, ஒரு மன ரம்மியம் உடையவர்களாய் நீங்கள் இருங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, அவை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சினாலே நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காய் நன்றி. இந்த ஆராதனை நீங்கள் தவறாமல் குடும்பமாய் நாங்கள் கலந்து கொள்ள உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களோடு நீர் பேசியிருக்கிறேன். நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கேள்வி நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். போதகரிடத்தில் எந்த படிவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் ஒரு அறிவிப்பு வந்தது. நான் திரும்பவும் சொல்கிறேன், போதகரிடத்தில் எந்த படிவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த அறிவிப்பு வந்தது. இதை நீங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.